என்னடா நைட்டு 2:30 மணிக்கு வால் கிளாக்கை காமிச்சு இருட்டில் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. என்ன மாதிரி வீட்டில் குட்டி மனுஷங்க வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ எதுக்குன்னு தெரியும். டைம் இப்போ மணி 2:30ங்க. என் பொண்ணுக்கு திடீர்னு பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் சட்டுன்னு அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ராகி கூழ் தாங்க பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவளுக்கு இது பிடிக்கும். அதனால தான் நான் யூஸ்வலி எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து ராகி பவுடரை வெறுமா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டரை ஆட் பண்ணுவேன். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு லம்ஸ் எதுவுமே விழாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். கடைசி வரைக்கும் எந்த லம்ஸுமே விழாது. ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடும். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு இருந்தது. ஏன்னா நைட் டைம் வேறு கொடுக்குறோம், செரிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலான்னு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதும். நல்லா சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ராகி பவுடரை வந்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், கறிக்கிடாதீங்க. நல்லா வாசம் வரும்போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். ஒரு மாதிரி கிளாசி டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தங்க, வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் திக்காயிடும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாப்பாவுக்கு ஊட்டி விடுறதுக்கு. டைம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் அதனால தான் ஃபஸ்ட்டும் டைம் காமிச்சேன், இப்பயும் டைம் காமிக்கிறேன். 5 மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க சட்டுன்னு சொல்லிட்டு. திறந்து பார்த்தா எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். நான் எப்போ பாப்பா முடிச்சாலுமே மோகனையும் எழுப்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் வந்துடுவேன். ஸோ அவங்களுமே முடிச்சுக்குவாங்கங்க. 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நைட் டைம் இப்படி ஊட்டி விடும் போது நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் ஊட்டி விட மாட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டாங்கனாலே விட்டுருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நியூ மாமா சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் சர்க்கஸ் காமிச்சு ஊட்டி விடுறதுக்கே மணி 3-5 ஆயிடுச்சுங்க. ஸ்னேகா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொட்டாயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சட்டு புட்டுன்னு நானும் பாப்பாவும் தூங்க போகிறோம். பாய்.